அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, டிசம்பர் 23 மார்கழி 7 அருள் நிலை. மருளிலே மயங்கி மாயா ஜெகத்தில் உழலும் என்னை எம்மானே அருளிலே அசையாது இருக்க வைப்பாயாக. மனிதன் ஏக காலத்தில் மாறுபடும் 2 காட்சிகளை காண்பதில்லை. பாம்பு என்னும் காட்சி தென்படும் பொழுது கயிறு என்னும் காட்சி இல்லை. கயிற்றை கயிறாக உணரும் போது பாம்பு இல்லை. பொருளை இயற்கையாக காண்பது மருள் நிலை. பொருளை பரமனாக காண்பது அருள் நிலை. அருளெல்லாம் திரண்டு ஓர் வடிவு ஆகிய பொருள் எல்லாம் வல்ல பொற்பொது நாத என் மருளெல்லாம் கெடுத்தே உளம் மன்னலால் இருள் எல்லாம் இரிந்து எங்கு ஒளிந்திட்டதே. தாயுமானவர். அருள் நிலை. இன்றைய சிந்தனையிலே அருள், அதற்கு எதிரடியாக மருள், இந்த 2 நிலைகளை காட்டுகிறார் சுவாமிஜி. மருள் என்றால் மயக்கம், அறிவில் ஏற்படும் குழப்பம். அதனால அப்பருக்கு இயற்பெயர் மருள் நீக்கியார், மயக்கத்தை போக்குபவர். மயக்கம்ங்கிறது என்ன? மருளிலே மயங்கி மாயா ஜெகத்தில் உழலும் என்னை. மனப்பான்மையில் வரக்கூடிய குழப்பம் என்ன செய்கிறது? இந்த உலகத்தையே உண்மை என்று நம்பி அதை பற்றியே திரும்ப திரும்ப எண்ணி அதிலேயே சிக்கி கிடக்க வைக்கின்றது. மருளிலே மயங்கி மாயா ஜெகத்தில். இந்த உலகம் எப்படிப்பட்டது? மாயா ஜெகம். ஒரு கணம் இருந்தது போல் அடுத்த கணத்தில் இருக்காது, மாறிக்கொண்டே இருப்பது. இந்த உலகத்திலே மாறாத ஒரு உண்மை ஏதேனும் இருக்கிறது என்றால் இங்கு எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த மாறாத உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாற்றங்கள் நிறைந்ததாக இந்த உலகம் இருக்கிறது. அதாவது நிலையில்லாததாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த நிலையற்ற உலகத்திலே சிக்கி அதிலிருந்து வெளிவர முடியாமல் திரும்ப திரும்ப அதற்குள்ளேயே சுற்றி கொண்டிருப்பதுதான் உழலுதல்னு சொல்றாங்க. மருளிலே மயங்கி மாயா ஜகத்தில் உழலும் என்னை எம்மானே, என்னுடைய தலைவனாகிய இறைவா, அருளிலே அசையாதிருக்க வைப்பாயாக. இந்த மனம் ஏன் இப்படி மருளிலே மயங்குகிறது? அருள்ல நிக்க முடியாம வெளியில வந்துருது. இந்த மனது உள்ளே திரும்பி இறைவனுடைய திருப்பாதத்திலே தன்னை ஒப்படைத்து விட்டால் நிம்மதியா இருக்கலாம். அப்படி இருக்காம வெளியில வருது. இந்திரியங்கள் மூலம் புற உலகை பார்க்க துடிக்கிறது. பார்த்தா அது எங்கே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு குழப்பமும் மயக்கமும் தான் மிஞ்சுகிறது. அதுக்கு அந்த குழப்பத்திலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும்? அருளிலே அசையாதிருக்க வைப்பாயாக. மருளுக்கு எதிரடையான அருள். அருள் என்பது தெளிவும் தெய்வீகமும். தெளிவும் தெய்வீகமும் அருள். அது என் அகத்திலேயே இருக்கின்றது. அதை நோக்கி இந்த மனதை திருப்பி அதிலே கலந்து விடணும். அப்படி இல்லாம அதுக்கு அந்நியமா இந்த உலகத்தை பார்க்க கிளம்பி வரும்போது இங்கு எல்லாம் ஒரே குழப்பம்தான், மயக்கம்தான். மனிதன் ஏக காலத்தில் மாறுபடும் 2 காட்சிகளை காண்பதில்லை. இது மனதை பற்றி ஒரு அடிப்படை உண்மை. மனசு ஒரு பொருளை பார்க்கிறது அப்படின்னு சொன்ன பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்வை கொஞ்ச நேரத்துக்கு, வெகு சிறிது காலத்துக்கு இருக்கு. அது முடிச்ச உடனே அடுத்ததுக்கு போறது. இப்படி அது கடந்தோறும் போய்கொண்டே இருக்கு இந்த மனசு. ஆனா ஏற்கனவே பார்த்த ஒண்ணு கொஞ்ச நேரத்துக்கு அதுல தொடர்ந்து இருக்கு. அதனால நமக்கு இப்படி அடிக்கடி நகண்டு கொண்டே இருப்பது தெரியறது இல்லை. ஏதோ தொடர்ச்சியா பாக்குற மாதிரி தோணுது. ஆனா மனசு ஒரு பொருளை பார்க்கிறது, உடனே அடுத்ததுக்கு போய் விடுகிறது. ஆனா இந்த பொருளை பார்க்கும்போது அது தெரியாது, அதை பார்க்கும்போது இது தெரியாது. இது ஒரு நிலை மனதிற்கு. இது பெர்செப்ஷன் சொல்லி இந்திரியங்கள் மூலம் புறத்திலே பார்ப்பது மட்டுமல்ல, புரிந்து கொள்வதிலும் அப்படிதான். ஒண்ணு புரிஞ்சுட்டா அந்த நேரத்துக்கு அதுதான் முழு உண்மையா இருக்கு. அடுத்த விஷயமோ மாறான விஷயமோ மனசுக்கு புரிவதில்லை. இதற்கு உதாரணம் கொடுத்து விளக்குகிறார் சுவாமிஜி. பாம்பு என்னும் காட்சி தென்படும் பொழுது கயிறு என்னும் காட்சி இல்லை. வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற உதாரணம், மாலை நேரத்தின்
அரைக்குறை இருட்டிலே சாலையில் சென்று கொண்டிருந்த மனிதன் பாம்பை பார்த்து பயந்து நடுங்கி கத்திவிட்டான். நண்பர்கள் எல்லாம் ஓடி வந்து கைவிளக்கு அடிச்சு பார்த்தா அங்க ஒண்ணுமே பாம்பு இல்ல, கயிறு தான் கிடக்கு. அந்த கயிறு இவனுடைய பார்வைக்கு அந்த அரைக்குறை இருட்டில் பாம்பு போல தென்பட்டிருக்கிறது. பாம்பை பார்த்த போது அவன் கயிறை பார்க்கவில்லை, அதே கயிறு தான் கிடக்கு. ஆனா இவன் அந்த பாம்புன்னு நினைச்சிட்டான். அப்ப கயிறு தெரியல. வந்து விளக்கு அடிச்சு பார்த்த உடனே இது கயிறு தாண்டா அப்படின்ன உடனே கயிறு என்பதை புரிந்து கொண்டான். இப்ப பாம்பு இல்லை. கயிறை பார்த்தா பாம்பு இல்ல, பாம்பை பார்த்தா கயிறு இல்லை. பாம்பு என்னும் காட்சி தென்படும் பொழுது கயிறு என்னும் காட்சி இல்லை. கயிற்றை கயிறாக உணரும் போது பாம்பு இல்லை. அதாவது ஒரு சமயத்துல உன்னதான் மனசு புரிந்து கொள்கிறது. இந்திரியங்களால் பார்ப்பதும் அறிவால் புரிவதும் ரெண்டும் ஒண்ணுதான் நடக்குது, ஒரு விஷயத்துலதான் நடக்குது. ரெண்டு விஷயத்த ஏக காலத்துல ரெண்டு பார்க்கவோ புரியவோ முடியாது. இதை எதுக்கு சொல்றாங்க சுவாமிஜி? பாம்புன்னு நினைச்சிட்ட போது இவனுக்கு நிஜமாவே படபடப்பெல்லாம் வந்து பயந்து பின்னாடி ஓடி வந்து துணைக்கு ஆளெல்லாம் கூப்பிட்டான். இது கயிறு என்று புரிந்த பிறகு அந்த பயம் போய்விட்டது. அது மாதிரி இந்த உலகத்தை ரொம்ப உண்மையா நினைச்சு உலகம்னு ஒண்ணு தனியா இருக்குன்னு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது நமக்கு பல துன்பங்களை கொடுக்கிறது. அப்படி இயற்கை, மலை, மரம், செடி கொடிகள், நதிகள், விலங்குகள், மனிதர்கள், அப்புறம் உறவுகள், மனதின் எண்ணங்கள், இன்ப துன்பங்கள் இத்தனையும் சேர்ந்ததா இந்த உலகம் இருக்கு அப்படின்னு உலகத்தை பார்க்கும்போது உலகம்தான் தெரியும். ஆனா அது உண்மையிலே இறைவன் தான் இந்த உலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறாருங்கிற உண்மை புரியாது. அது புரிந்து விட்டால் இந்த உலகங்கிற காட்சி இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது. பொருளை இயற்கையாக காண்பது மருள் நிலை. அதாவது ஏதோ ஒன்று மூலப்பொருளாக இருக்கின்றது. அந்த மூலப்பொருளை மலை, மரம், செடி கொடி அப்படி இயற்கைன்னு பார்த்துட்டோம்னு சொன்னா பஞ்சபூத்தங்களால் ஆன இயற்கையாக பார்த்து விட்டால் அது இறைவன் என்பது நமக்கு தெரிவதில்லை. பொருளை பரமனாக காண்பது அருள்நிலை. இறைவன் தான் இத்தனையுமாக ஆகியிருக்கிறார் என்கிற அறிவு உள்ளத்தில் பழிச்சிடும் போது அது அருள்நிலை, தெளிவும் தெய்வீகமும் அங்கு பொலிகிறது. இந்த உலகை உலகாக கண்டு நல்லது கெட்டது, விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது எல்லாம் கலந்த ஒரு குழப்பமயமான பொருளா பார்த்தா அங்க துன்பந்தான் மிஞ்சும். அப்படி பார்ப்பது மருள் நிலை. மேல் தோற்றம் எப்படி இருந்தாலும் உள்ளில் அனைத்தும் இறைவனே என்கிற உறுதி இருப்பது அருள்நிலை. அந்த ஒரு மூலப்பொருள் தான் இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூலப்பொருள் எப்படி உலகாகவும் இறைவனாகவும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இப்போ சூரிய வெளிச்சத்தை நாம பார்க்கும்போது வெளிச்சத்துக்கு உண்மையிலே நிறமே இல்லை. நம்ம கொஞ்சம் அதை அடர்த்தியா பார்க்கும்போது வெள்ளையா இருக்கிற மாதிரி தோணுது. அதையே ஒரு முப்பட்டை கண்ணாடி வழியா அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்து அப்படி பிடிச்சா அதுல 7 நிறம் இருப்பது போல தெரிகிறது. உண்மையிலே 7 நிறம் இல்லை. ஆனா அந்த ஒரே வெளிச்சம் 7 நிறமாவும் பிரிவுபடலாம், அப்படி வெள்ளையாவும் இருக்கலாம். இன்னும் பார்த்தா அது நிறமற்றதா இருக்கு வெளிச்சம் என்பது. அப்போ 7 நிறமாக பார்ப்பது மருள் நிலை, வெள்ளையா தெரிவது அருள்நிலை. ஆனா 7 நிறமா அழகா இருக்கே அப்படின்னா இந்த உலகத்துல அழகும் கண்ணை கருத்தை கவரக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா அது மேலும் உன்னை மயக்கத்தில் ஆழ்த்தும். அதனால உண்மையை தெரிந்து கொள், தோற்றத்தை கண்டு மயங்கி விடாதே. அதான் அருள் நிலையில் இருப்பது. அருள் எல்லாம் திரண்டு ஓர் வடிவு ஆகிய பொருள் எல்லாம் வல்ல பொற்புதுநாத என் மருளெல்லாம் கெடுத்தே உளம் மன்னலால் இருளெல்லாம் இருந்து எங்கு ஒளித்திட்டதே. தாய்மானவர் பாடுறார். இறைவன் எப்படிப்பட்டவன்? பொற்பொது நாத, தலைவனாகிய இறைவன் நடராஜ பெருமான் பொற்சபையிலே பொன்னம்பலத்திலே ஆடுகிறார். பொற்பொது, பொதுன எல்லோரும் காணக்கூடிய இரண்டு இருக்கக்கூடிய சபை அல்லது அவை. அந்த பொதுவான சபை அது எப்படியானது? தங்க கூரை போடப்பட்டது, பொன்னம்பலம். பொன்னம்பலத்திலே ஆடக்கூடிய நடராஜ பெருமான் எப்படிப்பட்டவர்?
எல்லாம் வல்ல பொற்பொதுநாதர், எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர். அவர் எப்படி இருக்கிறார்? அருளெல்லாம் திரண்டு ஓர் வடிவாகிய பொருள். அந்த மூல பொருள், உலகாக தோன்றிக் கொண்டிருக்கிற அந்த பொருள் எப்படிப்பட்டது? அருளெல்லாம் திரண்டு ஓர் வடிவு ஆகிய, தெளிவும் அறிவும் தெய்வீகமும் ஆனந்தமும் அழியா தன்மையும் கொண்டது. அதுதான் இங்கே அருளெல்லாம் திரண்டு ஓர் வடிவாகிய பொருள் அப்படின்னு சொல்றார். அத தரிசிக்கும் போது என்ன ஆகிறது? என் மருளெல்லாம் கெடுத்தே, மயக்கத்தை எல்லாம் நீக்கி உளம் மன்னலால், அந்த மெய்ப்பொருள் என் மயக்கத்தை குழப்பத்தை நீக்கி என் அமைதியான உள்ளத்திலே மேலெழுந்து நிற்கின்றது. மன்னலால் இதுவரைக்கும் பின்னணிக்கு தள்ளப்பட்டு இந்த உலகத்தினுடைய ஆரவாரங்களும் அமைதியின்மையும் கூச்சலும் குழப்பமும் என் மனசை சங்கடப்படுத்திக் கொண்டிருந்தது. இப்போது அருள் நிறை இறைவனை தரிசிக்கும் போது அதெல்லாம் போச்சு. இந்த தெய்வீக நிலை மேலெழுந்து நிற்கிறது. என் மருளெல்லாம் கெடுத்தே உளம் மன்னலால். இப்ப என்னாச்சு? இருளெல்லாம் இரிந்து எங்கு ஒளித்திட்டதே. இதுவரையில் இந்த உலகாக பார்க்க வைத்த அந்த இருளாகிய அறியாமை என்னாச்சு? அறியாமை எல்லாம் இரிந்து என்னை விட்டு நீங்கி எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டு விட்டது. எங்கு ஒளித்திட்டதே? எங்க போய் ஒளிஞ்சது தெரியலையே. எப்படி விளக்கை போட்டவுடன் அந்த வெளிச்சத்தில் இருள் மறைந்து விடுகிறதோ, அதுபோல அறிவு ஒளி, அருள் ஒளி உள்ளத்தில் பாயும் போது அறியாமை இருள் நீங்கி விடுகிறது. அப்படி இந்த அருள் நிலை, தெய்வீக நிலை, நம்முடைய மூல நிலை, மெய்ப்பொருள் தன்மை உள்ளத்தில் தானே எல்லாம் வல்லதாக மேலெழுந்து நிற்கின்றது. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.